ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், என்னென்ன விஷயங்கள் நாம் கட்டாயமாக செய்யணும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிசினஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயிலாக நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம காணலாம். மறக்காம இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க மற்ற ராசிகளை பார்த்து கொள்ளலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமைய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இன்றைய தினம் கணுப்பொங்கல் எனக்கூடிய அந்த மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க. மனசார கூட எந்த விதமான தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது. அப்படி இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 2ஆம் தேதிங்க. இன்றைய தினம் கணுப்பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய திருநாளாக அமைந்திருக்குங்க. மேலும் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 7ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளார். ராசி அதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. மேலும் 10 குடையவன் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வரவேண்டிய பழைய கடன்கள் கடன்கள் எல்லாமே வசூலாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதுங்க. எனவே ஒரு லிஸ்ட்டை போடுங்க. யார் யார் உங்களுக்கு எவ்வளோ பணம் தரணுமோ எல்லா லிஸ்ட்டையும் நீங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக நீங்கள் இன்றைய தினம் கான்டாக்ட் பண்ணி பழைய கடன்களை வசூல் செய்ய முயற்சி பண்ணுங்க. பெரும்பாலான கடன்கள் உங்களுக்கு வசூலாகி கண்டிப்பாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இதன் மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களையும் நீங்கள் அடைத்து முடித்து மன நிம்மதி மற்றும் மன நிறைவு பெறுவதற்கு உகந்த நாளாக அமைய பெறுவீங்க. தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பழைய கடன்கள் வசூலாகும். அதற்காக முயற்சிகளை செய்யுங்கள். உங்களுக்கு பண வரவுகள் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும். சில காரியங்களை நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருப்பீங்க. எப்படி இந்த காரியத்தை முடிக்க போகிறோன்னு தெரியலையே, எப்படி முடியுமோன்னு நீங்கள் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சில காரியங்களை இன்றைக்கி ரொம்ப நல்ல விதமாக முடிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே. எனவே மனமகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இப்போ பலம் இழந்து காணப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நீங்கள் பலசாலியை உணரக்கூடிய தருணங்கள் அமைப்பெறும் நண்பர்களே. எதிரிகள் உதவியாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கட்டாயமாக அமையுது. இன்றைய தினம் உங்களுடைய யோசனைகள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நீங்கள் குடும்பத்தில் பெரியவர்களின் யோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. எனவே பெரியவர்களை சந்தோஷப்படுத்தும் கூடிய வகையில் அவர்களுடைய சொற்படி நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நாள் அமையும். உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான நல்ல படிக்கட்டை நீங்கள் கண்டிப்பாக கண்டறிய முடியும் நண்பர்களே. ஆனால் இன்றைய தினம் அவசியமானவற்றை மட்டும் நீங்கள் வாங்குறது நல்லது. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் ஏதாவது தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறது அல்லது டின்னர் போன்றவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நல்ல ரிலாக்ஸான மனநிலை இருக்க முடியும். எனவே உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து நீங்கள் மாலை நேரத்திற்காக சிறப்பாக பிளான் பண்ணிக்க நண்பர்களே. ஏன்னா அது உங்கள் வாழ்க்கை துணை கட்டாயமாக இன்றைய தினம் விரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு ஏக்க கனவாகவே இருந்திருக்கும். அந்த மாதிரியான கனவுகள் பெரும்பாலானவை இன்றைய தினம் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும். உங்கள் அணுகுமுறை உங்கள் அப்ரோச்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய உறுதிப்பாடு மற்றவர்களால் கவனிக்கப்பட்டு கண்டிப்பாக உங்களுடைய திறமைகளும் கவனிக்கப்பட்டு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அதன் மூலமாக ஏற்படும் என்பதால் கண்டிப்பாக உங்களது அணுகுமுறையில் உறுதியாக இருங்க. நேர்மையாக இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் குடும்பம், அன்பு, பணம் போன்றவற்றிலிருந்து விலகி இன்பத்தை தேடி சில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்குது. ஆன்மீகவாதிகள் சில பேரை சந்தித்து இன்றைய தினம் நீங்கள் அதன் மூலமாக கொஞ்சம் மனநிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே.
இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் உங்களுக்கு இனிமையான காதல் பரிசு ஒன்றை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும், தொழில் ரொம்ப சூப்பரா இருக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், எதிரிகள் எல்லாமே இன்னைக்கு வலுவிழந்து காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் புதியவர்களும் மேலும் அது கன்னிராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நிதானமான பேச்சுக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. நிதானமா பேசுவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பெரும்பாலான காரியங்களை முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கான வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க. நிதானமாக பேசுங்க, அதன் மூலமாக கண்டிப்பாக மற்றவர்களிடம் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பை பெற முடியும் நண்பர்களே. உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமான சிக்கல்கள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சு அதை நிறைவேற்றி வைத்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைக்கு கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு குறையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு அமையும். கண் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் இப்பொழுது குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அலுவலக பணிகளில் உயரதிகாரிகளை அனுசரித்து போங்க. வாக்குறுதிகள் ஏதாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி சிந்தித்து நம்மளால செய்ய முடியுமா, நம்ம எதுக்காக இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அவசரப்பட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசி விட வேண்டாம். இன்றைய தினம் பண வரவுகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. செலவுகளை ஓரளவு கட்டுப்படுத்துவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாருமே கன்னி ராசியில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் நண்பர்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் தயங்காமல் உங்கள் எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கூட உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். அதன் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.